ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பராகவும் ஒரு இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஹேர் ஸ்டைல் 90s ஹீரோயின்ஸ்லாம் கன்ஃபார்மாக ஒரு ஹோம்லி லுக்குனாலே இந்த ஹேர் ஸ்டைல் தாங்க வேர் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பரான லாங் ஹேருக்கு சூப்பராக சூட்டபுளாக ஆகக்கூடிய ஒரு அழகான ஹேர் ஸ்டைலை தான் நான் உங்களுக்காக இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்கங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ஸ்டைல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் என்னுடைய ஹேரில் இருக்கிற சிக்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைலுக்கு சென்டர் பார்ட்டிஷன் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் நேர் வகுடு எடுத்து நான் வந்துட்டு முடியில் இருக்கிற சிக்கெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் பேக்கில் தேவையோ இங்கே பாருங்கள், நான் ஒரு கை வச்சு கோதி காமிக்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அந்த பின்னாடிக்கிற மேலே உச்சந்தலையில் மட்டும் கொஞ்சமாக ஒரு சர்க்கிளாக வந்துட்டு உங்களோட முடியை கையிலேயே கோதி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து தனியாக செப்ரேட்டாக இப்போதைக்கு பிரித்து வச்சுருங்க. அதை வந்துட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்க போகுது. அதனால் அதை நான் சிக்கு அதில் நிறைய சிக்கு வந்தது, அந்த இதெல்லாம் ஃபுல்லாக கோம் பண்ணிவிட்டு அதை ஒரு கொண்டை மாதிரி போட்டு நான் அதை தனியாக செக்யூர் பண்ணிட்டேன். செக்யூர் பண்ணி வச்சுட்டோன்னா தான் நம்ம அதுக்கப்புறம் கீழே இருக்கிற முடியெல்லாம் வச்சு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு கொண்டை போட்டு வச்சிடுறேங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்காதவங்க நீங்கள் போய் என்னோடய சேனலை பாருங்கள், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும், இப்படி இந்த ஹீரோயினோட ஹேர் ஸ்டைல் பண்ணி காமிங்க, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி காமிங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்காக ட்ரை பண்ணி நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் முடி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த முடியவை அப்படியே கோம் பண்ணி சீப்பில் நம்ம வந்துட்டு இதை சுற்றியும் போடலாம். நான் இன்றைக்கி சுற்றி போடல, சும்மா ப்ளைனாகவே போட்டு காமிக்கிறேன். இப்படி முறுக்கி சுற்றி போட்டிங்கன்னா அது பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி ப்ளைனாக வந்துட்டு பேக்கில் மட்டும் சுற்றி டைட்டாக கொண்டு வந்துட்டு அந்த நம்ம மேலே கொண்டை போட்டு வச்சுருக்கீங்களா கொஞ்சம் முடியை, அந்த முடியோட அடியில் வச்சு நல்லா டைட்டாக அது உருவி வராமல் இருக்கணுங்க. அது உருவி வந்துச்சுன்னா ஹேர் ஸ்டைல் ஸ்பாயில் ஆகிடும். அது நல்லா டைட்டாக வந்துட்டு கிளிப்போ அல்லது பூ வைக்கிற அந்த ஸ்லைடு இருக்கும் இல்லைங்களா, அதுவோ ஏதாவது ஒன்று வச்சு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிடலாம். நான் வந்துட்டு 2 கிளிப்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடு வந்து அதே மாதிரி கோம் பண்ணிவிட்டு அழகாக கொண்டு போய் சுற்றி அந்த பின்னாடி கொண்டு போயிட்டு அந்த முடிக்கு கீழே வந்துட்டு டைட்டாக செக்யூர் பண்ணிடலாம். ரொம்ப குத்துற மாதிரி கிளிப்பு பெருசாக வைக்காதீங்க, ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி உள்ளே குத்தி ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த கிளிப்பை வச்சுட்டு நீங்கள் அதை செக்யூர் பண்ணிவிடுங்க. நான் வந்துட்டு ஒரு ஸ்லைடு வச்சுக்கிறேன், ஏன்னா நிற்காது, அந்த குஷி கிளிப்பில் வந்து எனக்கு நிற்காது. அதனால் வந்து ஒரு பூ வைக்கிற அந்த ஸ்லைடு வச்சு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளிப்பு வச்சு நான் டைட்டாக செக்யூர் பண்ணிடுறேன். பார்க்க ஒரு சிம்பிளாக இருக்குங்க ஃப்ரண்ட்டில், ஏன்னா அது நார்மல் ஹோம்லி லுக்கு தானுங்களேன். அதனால் வந்துட்டு சிம்பிளாக இருக்கும். சாரீக்கு வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் சூப்பராக சூட் ஆகும் ஹோம்லி லுக்குக்கு. நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி டைமில் கூட இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது தாங்க எனக்கு பெரிய டாஸ்க்கே, அந்த மேலே கொண்டை போட்டு வச்சுருந்தீங்களா அதை எடுக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாகி போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மேலே கொண்டை போட்டு அந்த முடியை வந்துட்டு நல்லா கோம் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம கொண்டை போட்டு வச்சு முடி லைட்டு சுருண்டு அப்படிலாம் இருக்கும், சிக்காகி இருக்கும். அதை நல்லா கோம் பண்ணி விட்டுட்டு அப்படியே அழகாக பின்னாடி எதுவுமே பண்ண வேண்டாங்க, அப்படியே விறுத்து விட்டுட்டிங்கனாவே செம்மையாக க்யூட்டாக ஆகிடும் அந்த ஹேர் ஸ்டைலு. ஹேர் ஸ்டைல் மோஸ்ட்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த சிக்கு ஃபுல்லாக அப்படியே எடுத்துகிட்டு இப்போ விட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஹேர் ஸ்டைல்னு சொல்லிவிட்டு. கம்மியான முடி இருக்கிறவங்க நீங்கள் இப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போகலாம், செம்ம க்யூட்டாக இருக்கும். ஷார்ட் ஹேர் ஷோல்டர் வரைக்கும் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே முடி விட்டுட்டிங்கனாவே செம்ம க்யூட்டாக இருக்கும். இப்படி உள்பக்கமாக பூ உள்ளே விட்டு இப்படி மேலே எடுத்து குத்துவாங்க இல்லையா, முடிக்கு ஃபுல்லாக முடி மேலே எடுத்துக்கிட்டு அப்படி சுற்றி வைப்போம் இல்லையா கழுத்து பக்கத்தில், அந்த மாதிரி நீங்கள் பூ வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு. ஆஃப் சாரிக்கு இந்த ஹேர் ஸ்டைல் செம்ம சூட் ஆகும். நான் வந்துட்டு அந்த ஹீரோயின்ஸ் மாதிரி எப்படி போடுவாங்கன்றதுனால நான் பின்னி போட்டு காமிக்கிறேன். இப்போ இதை 3 கலர் பிரிச்சுக்கலாம். அந்த மேலேருந்து முடி பிரிச்சோன்னீங்களா அதை கொஞ்சம் விட்டுட்டு உள்ளே இருக்கிற முடி சைடில் பிரித்து 3 கலர் நான் பிரித்து எடுத்துக்கிறேன். அந்த கழுத்து பக்கம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து டைட்டாக பின்னாமல் லூஸ், நல்லா ரொம்ப லூஸ் விடணும். அப்படி லூஸ் விட்டால் தான் அந்த மேல் பக்கம் நம்ம அந்த கொண்டை போட்டு வச்சு அந்த முடி இப்படி வலிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது பார்க்க அவ்வளோ அழகாடு ஆட்டும் போதெல்லாம் செம்மையாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு 90s ஹீரோயின்ஸில் ஒரு 2 பேர் ரொம்ப அதிகம் நிறைய படத்தில் போட்டுட்ருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஃபேமஸான ஹீரோயின் தான் அவங்க. அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்துட்டு அதிகமாக போட்டுகிட்டே இருப்பாங்க.
அது யாருன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு பின்னி கீழே நான் ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நான் செக்யூர் பண்ணிடுறேன். செக்யூர் பண்ணிவிட்டு இந்த ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம முடி நல்லா பெருசாக இருக்குன்றதுக்காக இப்போ கீழே இழுத்து நம்ம லூஸாக பின்னிருக்குங்க. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த நல்லா இழுத்து விட்டிங்கன்னா நல்லா பல முடி பார்க்க அழகாக இருக்குங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த முடி கொஞ்சம் பெருசாக தெரியணுன்றதுக்காக, பார்வையாக இருக்குன்றதுக்காக லைட்டாக அப்படியே விரிச்சு விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கரண்ட் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல, அந்த இருட்டுக்குள்ளேயே எடுத்தேன். பயங்கர ஹீட் வேறு, வேர்த்து இருந்துச்சு ஃபேன் ஆஃப் ஆகினதுனால. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதை விட ஒரு சூப்பரான ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டாட்டா.